ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சுஜிஸ் ஹோம் குக்கிங்கோட இன்றைக்கி விட ஸ்பெஷல் என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு கொண்டக்கடலை குழம்பு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் சீரகம் அண்ட் 1 ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 7-8 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இது நல்லா வதக்கிட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கருக விடாமல் வாசனை வர அளவுக்கு வறுத்துடலாம். இப்போ இது கூடவே வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சின்ன வெங்காயம் முறைக்க டைம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்துலேயே செய்கிறேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி இது கூட போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கல்பாசி, 4 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வெங்காயம் செவக்கிற அளவுக்கு இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதை நல்லா செவந்து வரட்டும். ஃபைனலாக இது கூட ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காவை போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்தடலாம். தேங்காய் வறுக்கும்போதே சூப்பரான ஒரு அரோமா வரும். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக அரைச்சி தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி கொண்டக்கடலையை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தனியாக கொண்டக்கடலை தனியாக, அது வேக வச்ச தனியாக இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் வெட்டி வச்சுருக்கேன் 2 பெரிய சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுட்டுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி தக்காளி நல்லா மசிய வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் காய்கறி ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இல்லை முருங்கைக்காய், இந்த மாதிரி மேரைக்காய், சொரக்காய், இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி செய்யலாம். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டலையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே ஆட் பண்ணி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர வரைக்கும் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக இதுவும் ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் தரும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.